பேராற்றலும் பேரறிவும் பெரும் கருணை கொண்ட பெருமானுடைய திருவருளை எண்ணி போற்றி துதிக்கின்றேன். அடியனுடைய உபாசன மூர்த்தி செந்தூர் முருகப்பெருமானுடைய திருவருளை எண்ணி துதிக்கின்றேன். அடியார் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கிறேன். தவச்சாலை சார்பாக அன்பர்களெல்லாம் இணைந்து இருந்து சில விஷயங்களை, ஆன்மீக விஷயங்களை நாம் பரிமாறிக்கொள்கிறோம். எல்லாருடைய இன்பத்திலேயும் துன்பத்திலேயும் இல்லது சாதாரணமாக இருக்கின்ற போது கூட சில மனதிலே ஒரு வெறுமை ஏற்படும். எல்லாம் இருந்து கூட இல்லாது போல ஒரு சூழ்நிலை நம்முடைய மனதிலே ஏற்படுகின்ற வாய்ப்புகள் நிறையாக உண்டு. தினந்தோறும் நம்ம பார்க்குறோம், பத்திரிகையிலே வருகிறது, டிவியிலே சில விஷயங்கள் சொல்லுகிறார்கள். இவையெல்லாம் ஆழ்ந்து பார்த்தால் அவையெல்லாம் நடக்கிறது. ஒரு அரசனிடத்துக்கு இது நடந்தது. எல்லாம் இருந்தது அவனிடத்தில், செல்வம் இருந்தது, செல்வாக்கு இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் மனதிலே ஒரு வெறுமை, ஒரு சூன்யம் இருந்தது. எல்லாம் இருந்தும் இல்லாது போல ஒரு சூழ்நிலை இருந்தது. இதற்கு காரணம் என்ன என்று கேட்க விரும்பினான். அதுக்காக தேடினான். ஒரு துறவி அங்கே வந்து சேர்ந்தார். துறவி இடத்திலே சொன்னான். அந்த துறவி சொன்னார், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் நம்முடைய எல்லை ஓரமாக ஒரு நிலம் இருக்கிறது, அங்கே ஒரு ஆலமரம் இருக்கிறது, அங்கே ஒரு விவசாயி இருக்கிறான், அவனிடத்துல நீ போய் கேளு, கேட்டால் உனக்கு எல்லா விஷயமும் புரியும், போ அப்படின்னு சொல்கிற. அரசன் நேராக ஓடி போகிறான். அதே அந்த ஆலமரம் இருக்கிறது, பக்கத்திலே குடிசை இருக்கிறது. இந்த ஒரு விவசாயி என்ன செய்கிறான்னா, ஏறு ஓட்டுகிறான், அப்புறம் கலப்பையும் தனியாக பிரிக்கிறான், வந்து அந்த மண்ணில் புரண்டு அப்படியே விழறான், மண்ணை தூக்கி மேலே போட்டுக்கிறான், அப்படியே உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து களையத்தில் தண்ணி எடுத்து குடிக்கிறான். ஆச்சரியப்பட்டான். ஓஹோ, இவன் பெரிய ஆளாக இருப்பானோ என்று நினைக்கிறான் அரசன். கிட்ட போய் கேட்குறான், எப்பா இந்த நிலலாம் ஒன்றுதா அப்படின்னு கேட்டான். இல்லைங்க சாமின்னு. பின்ன கூலி அதிகமாக கிடைக்கிறதா? இல்லைங்க சாமின்னா. இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாய், என்ன காரணம்? எவ்வளோ சம்பாதிக்கிறாய்? உனக்கு எவ்வளோ கூலி அப்படின்னு. எனக்கு 8 அணா கூலி என்று சொல்கிறான். இவர் அசந்து போகிறார். என்ன அசந்து போகிறார் என்று கேட்டால், மிகப்பெரிய செல்வந்தனாம், நாட்டுக்கு அரசன், எல்லாம் இருக்கிறது, ஆனால் மனதிலே ஒரு சூன்யமாக இன்பம் இல்லாதது போல தோன்றுகிறது. ஆனால் இவனும் 8 அணா தான் சம்பாதிக்கிறான், மகிழ்ச்சியாக இருக்கிறான், மணலிலே கீழே விழுந்து புரளுகிறான், இப்படி ஓடுகிறான், மகிழ்ச்சியாக இருக்கிறான், ஆச்சரியமாக இருக்கிறது. இவன் கேட்டான், 8 அணா வைத்துக்கொண்டு எப்படியா குடும்பம் நடத்துகிறாய்ன்னு கேட்டான். இல்லைங்கய்யா, அந்த 8 அணாவில் நான் 4 விஷயம் செய்கிறேன் என்று சொன்னான். என்ன செய்கிறாய் என்று கேட்டான். 2 அணாவுக்கு நான் தானம் செய்கிறேன், 2 அணாவுக்கு நான் கடன் அடைக்கிறேன், 2 அணாவுக்கு நான் என்ன செய்கிறேன் கேட்டால் வட்டிக்கு விடுகிறேன், 2 அணாவை நான் வச்சுக்கிறேங்க எனக்கு என் மனைவிக்குன்னா. ஆச்சரியமாக இருந்தது. அரசன் அசந்து போய் நின்னான். என்னப்பா செய்கிறாய், மீண்டும் ஒரு முறை சொல்லினான். நான் பெத்த கடன் அடைக்கிறேன், 2 அணா என்ன செய்கிறேன் தெரியுமா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் சோறு போடுறேன், அது பெத்த கடன் அடைப்பது, கடன் அடைத்தல். அப்படியா, சந்தோஷம். மீதி 2 அணா என்ன செய்கிற? 2 அணாவை நான் தானம் பண்ணுகிறேன். என்ன செய்கிற? எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா வாழா வெட்டியாக வந்துடுச்சு, அது குழந்தைகளுக்கு நான் தான் சாப்பாடு போடுறேன், அதுவும் தானம் செய்கிறேன் என்று சொன்னான். ஓ, அப்புறம் கேட்டால், ஒன்றும் இல்லை, 2 அணாவை எடுத்து வட்டிக்கு விடுறான்னு. என்ன வட்டிக்கு விடுகிறாயா அப்படின்னு கேட்டான். ஆமாம், என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் படிப்பு செலவுக்கு காசு தருகிறேன், அது வட்டிக்கு வர்ற மாதிரி தான் அர்த்தம் அப்படின்னா. அப்புறம் இருக்கிற 2 அணாவை நானும் என் குழந்தைகளுக்கும் என் பிள்ளை என்னுடைய மனைவிக்கும் நான் வைத்துக் கொள்கிறேன் எங்களுக்காக என்று சொல்கிறான். இப்போ பாருங்க, பெத்த கடனை அடைப்பது ஒரு கடன், கடன் அடைக்கிறான், சரிங்களா? தன்னுடைய விதவை அக்காவுக்கு உணவு போடுகிறான், அது தானம். இன்னொன்று நினைத்தால் வட்டிக்கு விடுகிறான், பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறான், தனக்குன்னு 2 வச்சுக்கிறான். பாருங்க, நினைச்சு பாருங்க அன்பர்களே, நம்முடைய வாழ்க்கையை 4ஆக பிரித்து கொண்டால், நீங்கள் செய்கின்ற சம்பளத்தில், வாங்குகின்ற பொருளில் 4ஆக பிரித்து கொண்டால், நாமும் விவசாயி போல சுகமாய் வாழலாம். 1 கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, 1 லட்சம் இருந்தாலும் பரவாயில்ல, 10,000 இருந்தாலும் பரவாயில்ல, வெறும் 8 அணா இருந்தாலும் பரவாயில்லை. என்ன தெரியுமா செய்யணும்? பெற்றோர்களுக்கு ஒரு பங்கை தர வேண்டும், ஆதரவற்ற அன்பர்களுக்கு ஒரு பங்கு தர வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பங்கு தர வேண்டும். அதற்கு மேலாக அன்பர்களே, நமக்கென்று ஒரு பங்கு வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் வாழ்க்கை சூன்யமாக மாறிவிடும். அதைத்தான் அந்த அரசன் சொன்னான்.
எனவே இப்படி பிரித்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை மிகுந்த வளமாக, மகிழ்ச்சியாக, நிம்மதியாக இருக்கும். இது ஏற்று நீங்கள் நடக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.